பாராலிம்பிக்கில் ஒரே போட்டியில் தங்கம், வெண்கலம் என 2 பதக்கங்களை வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவனி லெகாரா தங்கத்தையும், மோனா அகர்வால் வெண்கலத்தையும் தட்டிச் சென்றனர். பாராலிம்பிக்கில் பெண்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி பாலுக்கு வெண்கலம். ஒரே நாளில் 3வது பதக்கத்தை தட்டி தூக்கியது இந்தியா. சென்னை ராகர்கோவில் செல்லும் வந்தே பாரத் ரயில் சேவைக்கான பயண கட்டணம் வெளியீடு. குறைந்தபட்ச கட்டணமாக 1760 ரூபாயும், அதிகபட்சமாக 3240 ரூபாயும் நிர்ணயம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுவுக்கு முன்ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. சிலை கடத்தலுக்கு உதவியதாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் உத்தரவு. சென்னையில் முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம். மிரட்டல் விடுத்த நபர்களின் தரவுகளை தர மறுக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு இன்டர்போல் உதவியுடன் சைபர் கிரைம் போலீசார் கடிதம். சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதால் தொழில் முதலீட்டாளர்களை தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும். ஃபார்முலா கார் பந்தயம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அரசியலுக்காக புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சரியல்ல. கல்வியில் திமுக அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 26 சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடைவது உறுதி என டிடிவி தினகரன் திட்டவட்டம். இரட்டை இலை சின்னத்தை காட்டி பணபலத்தால் மக்களை ஏமாற்றிவிட முடியாது எனவும் விமர்சனம். முன்னாள் முதலமைச்சர்கள், காவல் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்புவது ஏன்? திருச்சி எஸ்பி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சாட்டை துரைமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளுக்கு தேர்வு மையம் கிடையாது. பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அறிவிப்பை வெளியிட்டது அரசு தேர்வுத்துறை. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீன் அகமதுவை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. முன்மொழிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற நீதிபதி ஷமீன் கோரிக்கை நிராகரிப்பு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு குறித்து விசாரிக்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சென்னை காரம்பாக்கத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் திருப்பம். மூதாட்டியே மயக்க மாத்திரை உட்கொண்டு நாடகம் ஆடியது விசாரணையில் அம்பலம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் திருநங்கை திருநம்பிகளுக்கான ஹார்மோன் ஊசிகள் தட்டுப்பாடு. மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாக திருநங்கை அமைப்பினர் குற்றச்சாட்டு. மதுரை மத்திய சிறைக்கு மாற்று இடத்தை கண்டறிந்து புதிய சிறை கட்ட உத்தரவிடக் கோரி வழக்கு. தமிழக உள்துறை செயலர் மற்றும் சிறைத்துறையின் தலைவர் பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட தங்கம் மாயமான விவகாரத்தில் குருவியாக செயல்பட்டவரை விடுதியில் அடைத்து வைத்து தாக்கிய சம்பவம். ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த விடுதி உரிமையாளரும் கைது.
வேலூர் எல்லப்பன்பட்டி கிராமத்தில் கோயிலில் வழிபாடு செய்வதில் இரு தரப்பினரிடையே தகராறு. சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது ஆட்சியர் ரகத்திலேயே மோதிக்கொண்டதால் பரபரப்பு. சிவகங்கையில் அமைச்சர் துவக்கி வைத்த நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவை. ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகாததால் பொதுமக்களை வைத்து தள்ளிய அவலம். மத்திய அமைச்சரவை செயலாளராக IAS அதிகாரி TV சோமநாதன் டெல்லியில் பொறுப்பேற்றார். தமிழ்நாடு பிரிவு IAS அதிகாரியான சோமநாதன் 2 ஆண்டுகளுக்கு செயலாளர் பதவியில் இருப்பதாக அறிவிப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்த கூலி திரைப்படம். பிரீத்தி என்ற கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ருதிஹாசன் படத்தில் இணைந்துள்ளதாக போஸ்டர் வெளியிட்டு அறிவிப்பு.